Hi students, now we are going to discuss about friction. Friction, it is the new topic in lesson 3. Okay, so friction, அப்படின்னு சொன்னாலே நீங்கள் லோவர் கிளாஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆர்டினரியாக தெரியும். ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்டில் வந்து அது தேய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையில இருக்கிற ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருந்துச்சுன்னா, ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது, ரெண்டு சர்ஃபேஸ் இடையில இப்படி ஃப்ரிக்ஷன், அதாவது ரிலேட்டிவ் மோஷன் இருந்துச்சுன்னா there is act friction. Some friction act ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, நீங்களே ஒரு ஹேண்ட் எடுத்துட்டு ரப்பர்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படின்னாங்க ஃப்ரிக்ஷன் மூலமாக ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுது. ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ், மூவ் பண்ணும்போது அதை மூவ் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ். ஸோ அப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஹேண்ட் எப்படி மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ ஒரு இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன், ஒரு சர்ஃபேஸ் ஒரு லெஃப்ட் சைடு வந்துன்னா அனதர் சர்ஃபேஸ் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். அப்படி ரெண்டு சர்ஃபேஸ் இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகும்போது அங்கே ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனால எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் எ ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்தல நார்மல் ஃபோர்ஸு, தென் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ரஃப் சர்ஃபேஸில் நம்ம அப்படியே ட்ராப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இழுத்துட்டே போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே பாலிஸ்டர் சர்ஃபேஸில் அப்படி இழுத்துட்டே போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரஃப் சர்ஃபேஸ் என்ன பண்ணணும்னா ஹையர் அப்போசிஷன் ஃபோர்ஸை கொடுக்கும். தட் மீன்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த ரஃப் சர்ஃபேஸ் இஸ் ஹையர். இதே ஒரு பாலிஸ்டர் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் த பாலிஸ்டர் சர்ஃபேஸ் இஸ் லெஸ். ஸோ அதனால தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஸ்ஸாக இருக்கிறனால நமக்கு ஈஸியாக இழுக்க முடியுது. ஓகேவா? இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நிறைய இடத்துல அன்வான்டாக இருக்கும், தேவையில்லாத ஃபோர்ஸாக இருக்கும். ஓகேவா? தட் இஸ் அன்டிசைர்டு ஃபோர்ஸ். பட் சம் பிளேசஸில் டிசைர்டு ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா நம்மளால நடக்கவே முடியாது. ஸோ இதே என்னால் ஒரு பாலிஸ்டு சர்ஃபேஸில் ஆயில் கொட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைல்ஸில் வாட்டர் கொட்டி இருக்குது, அதில் இல்லைன்னா ஆயில் கொட்டி இருக்குது அப்படின்னா அதில் நம்ம நடக்க முடியாது. ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஸ் ஆகிடும். ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும். ஸோ நம்ம ஃபுட்டுக்கும், தட் இஸ் நம்ம ஃபீட்டுக்கும் தென் சர்ஃபேஸ்க்கு இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது கால் வலுக்காமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் நம்மளை நடக்க வைக்கிது. அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ஒரு வெஹிக்கிளை ரோட்டில் மூவ் பண்ண வைக்கிது. ஸோ அந்த ரோடுக்கும் டயருக்கு இடையில ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கணும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அப்புறம் ஸ்லைட் ஆரம்பிச்சு வலிக்கிட்டே போகுது. ஓகேவா? ஸோ அதனால தான் மழை காலங்கள்லாம் பிரேக் பிடிக்காது காரில், பஸ்லாம். ஏன்னா பிரேக் போட்டால் கொஞ்சம் தூரம் அது மூவ் ஆகும். டயர் வந்து மேக்ஸிமம் ரப்பரில் இருக்குது. ஸோ ரப்பருக்கும் தென் ரோடுக்கு இடையில ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஹையராக இருக்கும். ஸோ அப்போது நார்மலான டேஸ்லாம் பிரேக் போட்டால் உடனே வண்டி நிற்கும். பட் மழை காலத்தில் வந்து பிரேக்லாம் எப்பயும் போல தான் இருக்கும். பட் அந்த ஃப்ரிக்ஷன், அந்த ரோடுக்கும் டயர் கடையில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிரும். ஸோ அதனால் பிரேக் போட்டால் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் வண்டி நிற்கும். அதனால தான் கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் ரெய்னி சீசனில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் நம்ம டெய்லி லைஃப்பில் தட் இஸ் வாண்டட் ஆர் டிசைர்டு திங்ஸ் இன் சம் கேசஸ் ஆர் சம் பிளேசஸ். பட் ஒரு சில இடங்களில் வந்து அது அன்டிசைர்டு திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெஷினரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாதாரண தையல் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எப்பயுமே ஆயில் போட்டுட்டு தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே நம்ம சைக்கிள் இருக்குது, அதில் க்ரீஸ் யூஸ் பண்ணுவோம். தென் பெரிய வெஹிக்கிள் இருக்குன்னா ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, பிஸ்டன்குள்ளெல்லாம் ஆயில் ஃபில் பண்ணுறது. இதெல்லாம் என்னென்னா அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா எனர்ஜி லாஸ் ஆகும். அதோட அந்த வேர் அண்ட் டியர்னு சொல்லுவாங்க, தேய்மானம், வேர் அண்ட் டியர் வந்து அதிகமாக இருக்கும், சீக்கிரத்தில் தேய ஆரம்பிச்சிடும். அதனால எப்பவுமே இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வலுவலுப்பாக இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்படின்னா அந்த தேயாது சீக்கிரத்தில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சில இடத்துல தேவையில்லை ஃப்ரிக்ஷன், பட் சம் பிளேசஸில் நமக்கு தேவை, ஃப்ரிக்ஷன் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னாலே பாருங்க, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் which always oppose the relative motion between, that is between an object and the surface where it is placed. அந்த சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வச்சுருக்கிறோமோ தட் சர்ஃபேஸுக்கும் தென் அந்த ஆப்ஜெக்ட் இடையில இருக்கிற ரிலேட்டிவ் மோஷன். ஒன்று சர்ஃபேஸ் மூவ் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர்டில் பாருங்கள், இப்போ நான் எழுதுறேன் அப்படின்னா இதுதான் ஆப்ஜெக்ட்டு. ஸோ இப்படியே வச்சுட்டு இருந்தாலும் அது எழுதாது. ஓகேவா? நான் இப்படி
இழுக்கணும். ஸோ இந்த எழுதுற லெட்டர்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னா டியூ டு ஃப்ரிக்ஷன் ஒன்லி. இதே பாலிசியில் இருக்கிற போர்டில் எழுதணும்னா எழுத முடியாது. இதே பால் பாயிண்ட் பென் எடுத்து இந்த ஆயில் கொட்டின பேப்பரில் எழுதுனா எழுத முடியாது. ஏன்னா அந்த பால் பாயிண்ட்டுக்கும் ஒரு சின்ன பால் இருக்கும் அந்த டிப்பில், அந்த பால் பாயிண்ட்டுக்கும் தென் சர்ஃபேஸ் கடையில் ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் நம்ம எழுதும் போது அந்த இங்க் வந்து அந்த பேப்பரில் வந்து ஒட்டும். ஓகேவா? ஸோ அதனால் ஃப்ரிக்ஷன் வந்து பாருங்க இருந்தால் தான் இந்த எழுதவே முடியும். ஸோ இதே நான் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்குறேன் பாருங்க, அதிகமாக சாக்பீஸ் வந்து கரையுது. சொன்னா நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் மேலே ஃபோர்ஸ் அதிகமாக அகைன்ஸ்டா சர்ஃபேஸுக்கு அகைன்ஸ்டா ஃபோர்ஸை கொடுத்துட்டு நான் அப்படியே மூவ் பண்ணேன் அப்படின்னா அப்போ அதிகமாக கரையுது. ஓகேவா? அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஹையராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சும்மா மேலே லைட்டாக பாருங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் லெஸ்ஸாக இருக்குது, அதனால கொஞ்சம் மட்டும் ஆப்ஜெக்ட் வந்து கரைஞ்சிருக்கு. இதுதான் ஃப்ரிக்ஷன். ஒன்று இந்த இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட், திஸ் இஸ் த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னாலும் ஃப்ரிக்ஷன் இருக்கு. இதே இதை நான் சாக்பீஸ் எப்படியே வச்சிருக்கேன், இந்த போர்டை வந்து எடுத்தோம் அப்படின்னா போர்டு மூவ் ஆச்சுன்னா அப்பவும் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ ஒன்று சாக்பீஸ் மூவ் ஆகணும், போர்டு ரெஸ்ட்ல இருக்கணும், ஆர் போர்டு மூவ் ஆகணும், சாக்பீஸ் ரெஸ்ட்ல இருக்கணும். ஸோ நம்ம பேப்பர்லேயே ஒரு பெண்ணை வச்சுட்டு பேப்பரை இழுத்தோம் அப்படின்னா போர்டு போட்டோம், ஆர் பேப்பரை வச்சுட்டு பெண்ணை அப்படியே நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அப்பவும் ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ரிக்ஷன் மூலமாக எடுக்கும். ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும் ரெண்டு இதில், ஆப்ஜெக்ட் ஆர் திஸ் சர்ஃபேஸ் ரெண்டுல யாராவது ஒருத்தவங்க மூவ் ஆனால் அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் அந்த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் த சர்ஃபேஸ், எந்த சர்ஃபேஸில் அந்த ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறோமோ அந்த சர்ஃபேஸும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில ரிலேட்டிவ் மோஷன் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அங்கே ஒரு அப்போசிஷன் ஃபோர்ஸ் நடக்கும், தட் இஸ் அப்போசிங் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் ஆல்வேஸ் அப்போசிங் ஃபோர்ஸ். நான் இந்த டைரக்ஷன் ஆரம்பிச்சுக்கோங்களேன், அப்போ இந்த டைரக்ஷன் மூவ் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதே நான் அங்கே மூவ் பண்ணேன் அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இதுக்கு நான் எந்த டைரக்ஷன் மூவ் பண்ணுறேனோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ எப்பயுமே வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணுவோம், அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணணும், அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மீன்ஸ் ஆல்வேஸ் அப்போஸ் ஃபோர்ஸ். அது எப்போ இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் சர்ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? யாராவது ரெண்டு பேர் ரெஸ்ட்ல இருக்காது, யாராவது மூவ் ஆகும், அப்பதான் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இட் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் parallel to the surface. அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகும். பாருங்க நான் போர்டு எழுதுறது சாக்பீஸ் தான் கரையுது. ஓகேவா? அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் சாக்பீஸ் மேல ஆக்ட் ஆகுது, அதனால சாக்பீஸ் வந்து அப்படியே கரைஞ்சிட்டே இருக்கு. ஸோ எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த சர்ஃபேஸுக்கு பேரலா இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் எம் மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம், சும்மா ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஃபோர்ஸும் அப்ளை ஃபோர்ஸ்லாம் கொடுக்கல அப்படின்னா இது எம் மாஸ் அப்படின்னா எப்பயுமே டவுன்வர்டா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும், தட் இஸ் எம்ஜி சொல்லுவோமா, எம்ஜி டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். தென் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தட் இஸ் நார்மல் ஃபோர்ஸ், சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அது என்ன ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா n is equal to mg, ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், ஸோ இந்த சர்ஃபேஸுக்கு பேரலா ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்றேன் இந்த டைரக்ஷன். ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பாருங்க சர்ஃபேஸுக்கு பேரலா இருக்கும், அதான் சொல்றோம். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் பேரலல் டு தி சர்ஃபேஸ், அந்த ஆப்ஜெக்ட் எந்த சர்ஃபேஸ்ல மூவ் ஆகுதோ அந்த சர்ஃபேஸ்க்கு பேரலலா தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஒருவேளை இந்த அப்ளைட் ஃபோர்ஸை நான் இங்கே இப்படி அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இந்த சர்ஃபேஸ் கொடுக்கறது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்னா நம்ம அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த சர்ஃபேஸ்க்கு பேரலாக இருக்கும், அதுதான் முக்கியம். ஓகே, எஸ். இந்த ஃப்ரிக்ஷனை டூ டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸில் டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், another one is kinetic friction. Static means rest. So restல வச்சு இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட், அது மேல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கேன் மூவ் ஆகல அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதான் எதுவுமே ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டார்டிங், அந்த இனிஷியேட்டிவ் ஆர் மூவ் பண்ணுறதுக்கு அந்த பிகினிங்ல வர்ற ஃப்ரிக்ஷன் தான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதை ரெஸ்ட்ல இருக்கிறத ரெஸ்ட்லேயே வச்சுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா தான் சொல்லுது, எவ்ரி ஆப்ஜெக்ட் continue to be continuous, its state of rest or uniform motion. எப்போ வரைக்கும் அப்படின்னா unless an external force acting on it. ஸோ அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் லைக் டு பி
continues its state of rest or motion in uniform motion. ஓகேவா? ஸோ ஆனால் ரெஸ்ட்டில் இருக்க தான் ட்ரை பண்ணுது. ஸோ அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு அகேன்ஸ்டாக நான் மூவ் பண்ண வைக்கிறது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், மூவ் ஆகலை. அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் ஆகலை அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த சர்ஃபேஸுக்கும் இந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கிற ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரு சும்மா லைட்டாக தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குது, காரை தள்ளுறோம், ஒரு ஆள் வந்து தள்ளுறாங்க, இல்லை ஒரு சின்ன குழந்தை வந்து காரை தள்ளுறாங்க. ஸோ அப்போ மூவ் ஆகாது. ஓகேவா? அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஹையராக இருக்குது இந்த குழந்தை கொடுத்த ஃபோர்ஸை விட. ஃப்ரிக்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த சர்ஃபேஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் ஹையராக இருக்குது. அதே காரை ஒரு 10 பேர் சேர்ந்து தள்ளுறாங்க அப்படின்னா மூவ் பண்ணிடலாம்ல. ஸோ அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே மூவ் பண்ண முடியும், எல்லா விஷயமே நம்மளால பாசிபிள் தான். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டார்டிங் தான் வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஒரு காரை ஃபஸ்ட்டு தள்ளுறது தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தள்ளாது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தள்ளுறது ஃபோர்ஸ் குறைஞ்சி அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸராக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் ஹையர். அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது தான் கஷ்டம். அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்படியே அந்த இனிஷியேட் ஆகிறத, அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் இனிஷியேட் ஆகிறத அப்போஸ் பண்ணுற அந்த சர்ஃபேஸ் கொடுக்குற அப்போசிங் ஃபோர்ஸ் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? So static friction and kinetic friction, two types of friction. Static friction, which oppose the initiation of motion of an object on the surface. On the surface la the object oda motion initiate agada adu oppose பண்ணும். அந்த oppose பண்ற force தான் எது அப்படினா static frictional force. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படினா அந்த static friction force இருக்காது. That must be act that kinetic friction only. அங்க வந்து kinetic friction மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கிற கான்செப்ட் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எடுக்கணும். அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஒரு மேக்ஸிமம் லிமிட் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அது மூவ் பண்ணுறது எவ்வளோ ஃபோர்ஸ் வேணுமோ அது வரைக்கும் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு தரை இருக்கு, அந்த ஒரு டைம்ஸ் இல்லாத ஒரு சாதாரண சிமெண்ட் தரை வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இருக்கிறோம், நம்ம ஸ்கூல் பேக்கே வச்சுக்கோங்க, அதில் எல்லா புக்ஸும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த புக்கை ஒரு ரஃப் சர்ஃபேஸில் இழுத்தோம்னா அது கஷ்டமாக இருக்கும். அதே ஒரு டைல்ஸ் இருக்கிற சர்ஃபேஸில் அப்படி இழுத்துட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பேக்கை அப்படியே தரையில் வச்சுட்டு அதே டைல்ஸ் இருக்கிற அந்த ஃப்ளோரில் ஆயில் கொட்டிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளோரில் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேகமாக வலிக்கிட்டு வரும். அப்படின்னா அந்த சர்ஃபேஸோட அந்த பாலிசினஸ், அந்த பாலிசினஸை பொறுத்து தான் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, அப்போசிஷன் ஃபோர்ஸ். ஸோ அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்படின்னா அதுக்கு ஒரு டேம் கொடுக்கணும், அதான் அந்த சர்ஃபேஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், தட் இஸ் மியூ எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மியூ எஸ் இஸ் த that is mu s, that's the mu is the mu s is the coefficient of static friction. இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா it depends nature of the surface. a surface or nature, அது ரஃப் சர்ஃபேஸா இருக்கா, பாலிசி சர்ஃபேஸா இருக்கா, ஆர் ஒருவேளை ஆயில் ஸ்பில் ஆயிருக்கு, ஆர் வாட்டர் இருக்கிற ஒரு சர்ஃபேஸ்னா வேகமாக வலிக்கிட்டு போகும். ஸோ அதை பொறுத்து தான் இருக்கு. அப்புறம் அந்த சர்ஃபேஸோட டேர்ம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு மியூ எஸ். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை பொறுத்து தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு ஃபோர்ஸ், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஃபோர்ஸ் நான் கொடுக்கல. ஸோ இப்போ ரெஸ்ட்ல இருக்கு, இப்போ ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ரெஸ்ட்ல இருக்கு என்ன அர்த்தம், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வேர்டா இருக்கு எம்ஜி, அது நார்மல் ஃபோர்ஸ் அப்வேர்டா இருக்கும், ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ அப்படின்னா இப்போ ரெஸ்ட்ல இருக்கு. அப்படின்னா நான் அப்ளைடு ஃபோர்ஸ் இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலா கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. இப்போ எந்த ஃபோர்ஸும் கொடுக்கலன்னா அதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அதை அப்போஸ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் இருக்கும்போது. ஸோ ஒரு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணும்போது அந்த ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும்போது தான் அப்போஸ் பண்ணும், அப்போசிஷன் ஃபோர்ஸ் வரும். ஸோ அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸே எனக்கு இல்லை அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 0. அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 0. நான் ஒரு சின்ன ஃபோர்ஸ் 1 நியூட்டன் கொடுக்குறேன், ஆப்ஜெக்ட் அசையவே இல்லை அப்படின்னா அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு த அப்ளைடு ஃபோர்ஸ். நான் எவ்வளோ ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறனோ அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறனோ அந்த ஃபோர்ஸுக்கு எக்ஸாக்ட்லி ஈக்குவலாக இருக்குது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்படின்னா 1 நியூட்டன் கொடுக்குறேன், மூவ் ஆகலை. 2 நியூட்டன் கொடுக்குறேன், அப்பவும் மூவ் ஆகலை அப்படின்னா அப்பவும் அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 நியூட்டன். 3 நியூட்டன் கொடுக்குறேன், அப்பவும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை, ரெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து
3 நியூட்டன். அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை பொறுத்து தான் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு. ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறேன் அப்படி ஸ்லைட் ஆகிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த மோஷன் வந்து பிகின் ஆகுது தொடங்குது அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தான் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதுதான் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா μs × n. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதோட μs n விட லெஸ்ஸராக தான் இனிஷியல் ஸ்டார்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கும், 0 விட கிரேட்டராக இருக்கும். ஆனால் μs n ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். என்னங்கிறது mg தான். ஓகேவா? n = mg இருக்குமா? ஸோ அப்படி இந்த டவுன் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சர்ஃபேஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் தான் நார்மல் ஃபோர்ஸ். அந்த நார்மல் ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த சர்ஃபேஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா μs × n, அதுதான் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்படின்னா ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மேக்ஸிமமாக இருக்கு அப்படின்னா Fs மேக்ஸிமம், Fs அது மேக்ஸிமம், மேக்ஸிமம் Fs that static friction force ஓட மேக்ஸிமம் எவ்வளவு அப்படினா that is equal to μs n. ஓகேவா? சோ அந்த μs வந்து மேக்ஸிமம் given டேட்டாவா இருக்கும். ஆர் இந்த mg அதுல வந்து n அப்படினாலே mg, தென் எல்லா இடத்துல அந்த mg இருக்காது, அந்த சர்ஃபேஸை பொறுத்து மாறும். ஓகேவா? ஒரு இன்க்ளைன்ட் சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த டேர்ம்ல கொஞ்சம் டேர்ம் மாறும். ஓகேவா? cos θ டேர்ம்ல வரும். ஸோ நமக்கு வந்து இப்படி ஹரிசாண்டல் சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா டவுன்வர்ட் வந்து mg தான், therefore நார்மல் ஃபோர்ஸ் mg தான், that is n is equal to mg இருக்குன்னு அர்த்தம். பட் ஒரு இன்க்ளைன்ட் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா அது வந்து அந்த நார்மல் ஃபோர்ஸ் மாறும். ஸோ அது இந்த நார்மல் ஃபோர்ஸ் பாத்தீங்களா, இந்த நார்மல் ஃபோர்ஸையும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அந்த சர்ஃபேஸுக்கு இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த μs வந்து சர்ஃபேஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி கிடையாது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் does not depend the contact area. ஏரியாவை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இந்த ஃபோர்ஸுக்கு இந்த நார்மல் ஃபோர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதான் நான் சொன்னேன், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த சாக் பீஸ் நான் போல்டர் அப்படியே ட்ராக் பண்ண போறேன் அப்படின்னா இந்த கான்டாக்ட் ஏரியா இப்படி தான் இருக்கு. ஸோ நான் லைட்டாக ரிமூவ் பண்ணேன் பாருங்க, கொஞ்சமா இதே தான் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் நான் அகைன்ஸ்டா ப்ரெஸ் பண்றேன், இந்த போர்டுக்கு அகைன்ஸ்டா சாக் பீஸை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா n வந்து இன்க்ரீஸ் ஆகுது அர்த்தம். ஏன்னா நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அது ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போர்டு கொடுக்கும், நியூட்டனோட தேர்ட் லா. ஸோ இது டவுன் மேல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குதோ அதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட்ல தான் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்படின்னா நான் லைட்டாக ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா ஃபோர்ஸ் கொஞ்சமாக இருக்கும். நான் வந்து அகைன்ஸ்டா கொஞ்சம் தான் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். தென் நான் அகைன்ஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தேன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் பாருங்க அதிகமாக கிடையாது. ஓகேவா? ஸோ அப்புறம் ஃப்ரிக்ஷன் வந்து அந்த என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த எண் வந்து நம்ம அந்த சர்ஃபேஸ்க்கு அகைன்ஸ்டா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அதை பொறுத்தும் இருக்குது. ஓகேவா? அதை வந்து பெரும்பாலும் எம்ஜின்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த ஃபோர்ஸ் மேல ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன்னா அதையும் சேர்த்து இது m1 தட் இஸ் m2 அப்படின்னா m1 பிளஸ் m2g அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கான்டாக்ட் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி கிடையாது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இட் டிபெண்ட் த நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்க இந்த இதுல வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட எம்பிரிக்கல் ஃபார்முலா 0 ஓட கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு Fs, அதாவது எந்த ஃபோர்ஸ் நமக்கு கொடுக்கலன்னா Fs is equal to 0. ஒருவேளை நான் ஃபோர்ஸ் ஒவ்வொரு நேரம் கொடுக்குறேன்னா அதோட ஒரு 1 நியூட்டன் கொடுக்குறேன், 2 நியூட்டன் 3 நியூட்டன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகல அப்படின்னா அது 0 விட ஹையரா இருக்கு, பட் தட் இஸ் ஈக்குவல் டு Fs. பட் ஒரு மேக்ஸிமம் எப்போ வந்து ஸ்லைட் ஆகுது அது மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தான் எது அப்படின்னா μs n. அதனால தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு μs n. ஸோ திஸ் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபார் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? நம்ம பெரும்பாலும் டிஸ்கஸ் பண்ணுறது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த வேல்யூஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு 2 பேஜ் இருக்கு, அதை ரீட் பண்ணி பாருங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.